சாமிக்கு பொம்மைக்கு வித்தியாசம் இல்லையாடா? இது எனக்கு சாமி, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் சாமி, எனக்கு இது சாமி. ஆமா ஆமா, எனக்கு இதுதான் சாமி. டெய்லி வருவேன், நான் கழுவி கூட ஊத்துவேன். சில டைம்ல வந்து செம்மடி அடி போட்டு கம்முன்னு அப்பள வாங்கிட்டு திருப்பி கேட்க மாட்டாப்பல. இப்ப கூட பாரு, இங்க பாரு. ஏய் ஏய் ஏய், என்னடா வாயில போட்டு அப்படி கம்மு இருக்கா? இதே பாரு, இங்க வாயேன், இங்க வாயேன் போட்டா பத்தியா? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? பத்தியா முறைக்கிறல்ல? அதே பாரு இங்க, ஏய் அறிவு கிட்டவன, மானம் கிட்டவன, இதெல்லாம் ஏன்டா வீடுங்க? உன்னைய பார்த்தாலே கேவலமா இருக்கவனல்ல. சரி, இல்ல வயிற்றுக்கு சோற தின்றியா? ஐயோ, சோறு தின்ன மாட்டியா? வயிற்றுக்கு சிமெண்ட் தின்றியா இல்ல கம்பியை தின்றியாடா? நீ யார நினைச்சு திட்டிட்டு இருக்க? நீ உட்கார்ந்து பேசு. ஏன் கோபத்தை தீர்த்துக்கிறதுக்கு எனக்கு இந்த இடம்பா. உனக்கு எதுக்கு பிரச்சனை? திட்டமா தெரியல, நீ என்ன திட்டமா தெரியல? உன்னைய திட்டல. யாரு திட்டா? இவர் எனக்கு வேண்டப்பட்டவர் தான். இவர் என் செல்லக்குட்டி தான். இவரு நான் டெய்லி வருவேன். இவருக்கு வேற நேத்து கூட வந்தேன், ஒரு குளிர்துன்னாரு, சட்டை கூட போடாம உட்காந்துருந்தாரு. நான் தான் இந்த துண்டை கொண்டு வந்து போத்தி விட்டேன். என்ன டவல் இல்லன்னு தேடிட்டு கிடக்குறான், போயிட்டு தலைக்கு எடுத்து வந்து டவல் போத்தி வச்சிருக்க. ஏயா என்னையா பிரச்சனை? எத்தனை ட்ரெஸ் கடைகள்ல வந்து உயிரில்லாத பொம்மைக்கு ட்ரெஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் என்ன கரிசனம்? இங்க போறாங்க, யாரும் பண்ணாததெல்லாம் நீயா பண்ணிட்டு இருக்க. எனக்கு இவர் தான்ப்பா எல்லாமே. நான் கேவலமா திட்டுவேன், அடிப்பேன், உதப்பேன். சில டைம்ல வந்து என் கொஞ்சம் அழுவேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு கம்மு இருப்பாரு. நீ வேணா நான் திட்டி பாரு, திட்ட. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா?